மிகுந்த மரியாதையோடு அவரின் முத்து மோதிரத்தை முத்திரம் செய்யவும் இறையாசை பெற்றுக் கொள்ளவும் உங்களை அன்போடு விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். இறை மக்கள் அனைவரும் மட்டுமே இருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருப்பதி முடிந்த பிறகு 1000 ஆசிரியரை பெற்றுக்கொள்ளலாம். தயவுசெய்து யாரும் வர வேண்டாம். தயவுசெய்து ஆயர் தந்தையை பல்லக்கிற்கு முன்னால வர இடைஞ்சல் அளிக்காமல் இருக்க உங்கள் அனுபவம் கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து இடதுபுறம் வழிவிடுங்கள். தயவுசெய்து ஒத்துழைப்பு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சாலையின் இடதுபுறமாக வர உங்களை அன்போடு மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன். பங்கு இறை மக்கள் போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாமல் வருக வருக
கடையேழு வள்ளலே வருக வருக. சங்கிலி தமிழின் சங்க தமிழே வருக வருக. வறண்ட வயிறுகளின் வற்றாத களஞ்சியமே வருக வருக. புதிதாக நிறுவப்பட்டுள்ள ஆலய மணியையும் இவைகளை தாங்கியுள்ள மணி கூண்டையும் ஆசீர்வதியும். இந்த மணி ஓசை எங்களை இறைவனை நோக்கி வழி நடத்துகின்ற அவரது அன்பு குரலாய் அமைவதாக. அந்த குரலின் ஓசையை கேட்கின்ற யாவரும் உம் திருமகனை நோக்கி வருவார்களாக. நம்பிக்கையோடு உம் ஆலயம் நோக்கி வருவோர் அனைவரும் ஆண்டவரின் இரக்கத்தையும் அன்பு தாயின் வல்லமையுள்ள பரிந்துரையையும் புனித யோசேப்பு மற்றும் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் ஆசிரியையும் பெற்று மகிழ்வார்களாக. இவை எங்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையையும் புது வாழ்வையும் தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் இந்த மணியையும் மணி கூண்டையும் இதோ இப்போது நிறுவப்பட்டிருக்கின்ற அனைத்து திருச்சுருவங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நமது ஆயர் அவர்கள் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஆலய முகப்பினை திறந்து வைப்பார்கள். அனைவரும் கடவுளை எழுப்பி நமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவோம். நமது பேரறிஞர் திரு ஐ. ஜான் ராபர்ட் அவர்கள் இந்த கல்வெட்டினை இப்பொழுது திறந்து வைப்பார்கள். தொடர்ந்து மருவினுடைய சபையின் இந்திய மறை மாநில அதிபர் பேரறிஞர் உபரி அந்தோணி அவர்கள் புதிதாக கட்டப்பட்டிருக்கிற மணி கோபுரத்தை திறந்து வைப்பார்கள். இந்த கல்வெட்டினை நம்முடைய மறைவட்ட அதிபர் தந்தை பேரறிஞர் லூர்து சாமி அவர்கள் திறந்து வைப்பார்கள்.